பாருங்க இந்த வீடெலாம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்காங்க பாருங்கள். பாதி வீடு அடியிலலாம் வந்து ஜன்னல்லாம். ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த விளாகில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கோட் வந்திருக்கோம். ஸோ அதாவது கேலிக்கேட் வந்திருக்கோம். ஸோ கேலிக்கேட்லேருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா வயநாடு வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரிப்புக்காக வந்து போகிறோம். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வயநாட்டில் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அந்த இடத்த விசிட் பண்ணி நம்ம ஒரு சில இடத்த வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோஸாக மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரிப்பில் நம்ம கூட வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு 2 கிரியேட்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யாருங்கிறது நீங்களே வந்து பாருங்கள். ப்ரோ இவா ப்ரோ ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், சொல்லுங்கள் ப்ரோ. யாருன்னு? ஜி4டெக் இந்தியா. ஜி4டெக் இந்தியா. அவர் வந்து இவாடெக் இன்டர்நேஷ்னல். அவர் கேலிக்கேட்டில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் ரூம் எடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வயநாடு வந்து பிளான் பண்ண போகிறோம். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் ரூம் எடுத்துருக்கோம். ஸோ மீதி விலாக் வந்து நான் வயநாடு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் வந்து கார்த்திக், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிஸ்டர் கார்த்திக். நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட வரக்கூடிய பில் ஐக்கனை ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லிட்டேன். ரூம் செக் அவுட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் வந்து அவ்வளோ தூரம்லாம் கிடையாது. பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்படியே ஹோட்டலுக்கு ஆப்போசிட் தான். கேரளா ட்ரிப் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சபரிமலை வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேலிக்கேட் வர்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான். ஸோ இங்கேவா என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. பூரி வேணுமா? பூரி தான் பூரியா என்ன இருக்குன்னு கேளுங்க ப்ரோ ஃபஸ்ட்டு. எதாக இருந்தாலும் பூரி புரோட்டா ஓகே, ஆனால் வெஜ்ஜாக இருந்தால் ஓகேங்க. தலைமை இப்போ கிச்சின்னு பேசுகிறாரு. என்ன ப்ரோ? மைக் இல்லை ப்ரோ, மைக் கொடுத்துருந்தா நல்லா இல்லை, இது ஓரளவுக்கு கேட்கும். ஸோ நாம் வந்து பார்த்தோன்னா புரோட்டா வாங்கியிருக்கோம், இவனும் புரோட்டா வாங்கியிருக்கோம், சூர்யா வந்து தோசை. இதில் பெரிய சங்கடம் என்னன்னா குருமாக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். இப்போ சொல்லுங்கள், ஃபேஸ் காட்டி சொல்லுங்கள். ஃபேஸ் காட்டி தெரியல ப்ரோ. தெரியும், இங்கே தெரியுது. தலைவர் ரியாஸ் ப்ரோ வந்து பார்த்தோன்னா சிக்கன் கறி கொத்துக்கறி வாங்கியிருக்காரு. கொத்துக்கறி இன்னும் இவர் யுவாவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தோசை வரல. ஸோ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். மசாலா கறி ஒன்று, இன்னொன்று என்ன மச்சி, ஏதோ உணவு பாசி பருப்பு போட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. தட்டைப்பயிறு. அவங்க ஊர் சைடு தட்டாம்பயிறு, எங்கள் ஊர் சைடு பேர் தட்டைப்பயிறு. இதில் பாசி பருப்பு டேஸ்ட் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸ்பாட் ஆனால் மஞ்சளாக இருக்குது சட்னி. அது ஏதோ ஒரு சட்னி சாப்பிடுங்க. தேங்காய் சட்னி, புளிக்குழம்பு கொடுக்குறாங்க மக்களே. என்னது? வெண்டைக்காய் புளிக்குழம்பு இந்த இருக்குல்ல, எடுத்து காட்டுங்க. தெரியல ப்ரோ, ஸ்க்ரீன் தெரியும். சேட்டா கைஸ், சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி ப்ரோ தான் எல்லாத்துக்குமே ட்ரீட் வச்சார். ஏன்னா மாதம் 2 கோடி ரூபா சம்பாதிக்கிறாரு. ஐயோ அப்பா, உங்களோட 4 கோடி கம்மியாக சொல்கிறீங்க. எப்படி? ரியாஸ் ப்ரோ இருக்கார்ல, இந்த ஜி4டெக் இந்தியா. ஸோ கைஸ், ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற ஹோட்டலில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் சாப்பிட்டோம். ஃபுட்டு வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு இருந்துச்சு. நம்ம காஸ்ட் வைஸ்லேயே வந்து பார்த்தோன்னா நம்ம ஊர் மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓயா வச்சு ஒரு கண்டென்ட் எடுத்துரும் ப்ரோ. ஓயா வச்சு அன்மேரிடு கப்புள்ஸ் வர முடியும். ஓயில் வந்து அதெல்லாம் அவர் கண்டென்ட் ரெடி பண்ணுறாங்கிறாரு வீடியோக்கு. பாருங்க, இதுதான் வந்து பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில் தான் பஸ் ஸ்டாண்டு. அங்கே போய் தான் பஸ் ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கிளம்ப போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு மீதி விழாக்கு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா நம்ம கல்பட்டா வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ கல்பட்டாவில் வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து தான் நம்ம வயநாடு வந்து போக முடியும். ஸோ கோழிக்கோட்லேருந்து கல்பட்டா வந்து அங்கேருந்தான் வந்து பார்த்தோன்னா வயநாடு நம்ம போக முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா கல்பட்டா நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வயநாடு போகிறோம். ஸோ பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பிரிட்ஜிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கைடு வருவாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வயநாடு ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறாங்க. ஸோ அந்த பிளாக் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயநாடு ட்ரிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறீங்க. இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்களேன். பண்ணுறேன் தமிழ்நாட்டிலே இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். கேரளா வந்து இதே பண்ண வேண்டியது. புரியல. தமிழ்நாட்டிலேயே தான் பண்ணிட்டு இருந்தேன், கேரளா வந்து இதான் பண்ணுறியா? அங்கேயே இருக்கலாம். அடுத்த மாதம் கோயம்புத்தூர் போய் இதான் பண்ணுவோம். ட்ரிப்புன்னு சொல்லி கூடியில் வந்து டீ மட்டும் தான் வாங்கி கொடுத்தா உட்கார வச்சுருக்கீங்க. பொய் சொல்கிறான்.
டீ மட்டும் தான் வாங்கி கொடுத்தோம், ஏன்னா நாங்களும் இன்னும் சாப்பிடல, மார்னிங் சாப்பிட்டோம். ஸோ அந்த ஹோட்டலில் அந்த வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வயநாடு போயிட்டு மீதி vlog கண்டினியூ பண்ணுவோம். ப்ரோ ஹாய் சொல்லுங்கள். ப்ரோ உங்கள் நேம்? ஜோதிஷ். புரியல. ஜோதிஷ். ஜோதிஷ். ஸ்ட்ரீம் பிரிட்ஜ். ஓகே. நீங்கள் எங்கெங்கே சுற்றி காட்டுவீங்க வயநாட்டில்? ஐ திங்க் பக்கம் தான் ஸ்பாட் இருக்குது, நிறைய ஸ்பாட் எல்லாம் இருக்குது. நிறைய ஸ்பாட். எவ்வளோ சார்ஜஸ் வாங்குவீங்க? அது ஒரு பிளேசஸ்க்கு போகிற மாதிரி. ஆமாம். ஓகே கைஸ், இவங்களோட தான் நம்ம வந்து பார்த்தோன்னா நீங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் வயநாடு ஃபுல்லாக. ஸோ vlog ஃபுல்லாக வந்து பாருங்கள். வாங்க vlog ஃபுல்லாக போகலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லக்கடி வியூ பாயிண்டில் தான் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வயநாட்டில் லக்கடி வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வியூ பண்ணுறதுக்காக வந்துருக்கோம். ஸோ இப்போ பேக் கேமராவில் வந்து காட்டுறேன். இந்த வியூ பாயிண்ட் வந்து பாருங்கள், வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. ஸோ ஒரு மாதிரி அப்படியே மிஸ்டாக இருக்கிற மாதிரி, அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குல்ல ப்ரோ? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்டில் இருந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு வந்து மேலே வந்தோம். ஸோ ரொம்பவே மிகப்பெரிய ஒரு வியூ பாயிண்ட் இந்த இடத்துல, லக்கடி வியூ பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ வயநாட்டில் இந்த இடம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபேமஸான ஒரு இடம்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், அங்கேருந்து எவ்வளோ ஹைட்டு அங்கே பாருங்கள். இன்னும் மேலேருந்து அப்படி கீழே பார்த்தோன்னா எவ்வளோ ஹைட்டு. அந்த எட்ஜெலாம் இன்னும் போகணும், கீழே போகணும். அங்கேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ இந்த வயநாட்டுக்கு நம்ம கேலிக்கேட்லேருந்து மேபி காரில் வந்தோம் அப்படின்னா ஒரு 1.5 hours சம்திங், இவ்வளோ நேரம் தான் ஆகும். பட் நம்ம பஸ்ஸில் வந்ததுனால 2 hours ஆச்சு. ரொம்பவே நேரம் அதிகமாக எடுத்துக்கிச்சு. எங்களுக்கே கடுப்பாயிருச்சு பஸ்ஸில் வரதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் வியூ பாயிண்ட் வந்து கொஞ்சம் தரமானதாக இருக்குது. இன்னும் ரைனிங் சீசனில் வந்தோம் அப்படின்னா இன்னும் பக்காவாக வந்திருக்கும். பட் இப்போவே ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தலைவன் மட்டும் பைக்கில் வந்தார். ஆமாம், எனக்கு கொஞ்சம் அரசியல். என்ன பைக்குன்னா கவாசகி பைக்கில் வந்தார். ஆமாம், ரீல்ஸ் எடுக்கணும். ஸோ ஓகே ஸ்பாட், நம்ம வந்து பார்த்தோன்னா அடுத்த இடம் ப்ரோ எண்ணூர் ட்ரைபல் வில்லேஜ் வந்து பார்த்தோன்னா போகிறோம். அதுக்கு ஆல்ரெடி வந்து டிக்கெட் எடுத்துட்டாங்க. இப்போ இன்னொரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ பிளேஸ்ன்னு சொல்ல முடியாது, இந்த ட்ரைபல் மக்கள் வில்லேஜ்னு சொல்லிட்டு எங்கள் உள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்ச ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சிலை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ அந்த சிலை தான் வந்து அவர் தான் அந்த ரூட்டை வந்து கண்டுபிடிச்சவர். ஸோ அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிலையும் வச்சுருக்காங்க வயநாட்டில். ஸோ அந்த பிளேஸ் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்தோம். ஸோ அந்த ட்ரைபல் மக்கள் வில்லேஜுக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலை வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் மக்கள் வில்லேஜ். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் ஜீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம கேங் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸியாக பாட்டு சவுண்ட்லாம் கேட்கும். ஓரளவுக்கு தான் வந்து நான் பேச முடியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ முடிஞ்சளவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. எப்படி சார்ஜர் கட் ஆகிடுச்சுன்னா இது வரைக்கும் தான் வீடியோஸ் வரும். ஸோ முடிஞ்சளவு வந்து மொபைல் எடுத்தால் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் வீடியோஸை. இங்கேருந்து இப்போ தொடர்ந்து பாட்டா சூர்யா அவர் போட்டிருக்க சன்கிளாஸ் நான் போட்டிருக்க சன்கிளாஸ் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ இதுலேருந்தே கீழே நடந்து போகணுமா? மேலே இந்த சைடா? அந்த இடத்துல என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு போகணும். ஆட்டோதுக்கு என்ட்ரி. ஸோ கைஸ், நம்ம இங்கே மேலே வந்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பாஸ் கவுண்டர் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து என்ட்ரி வாங்கிட்டு நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகணும். ஸோ ஒரு 10 minutes ஆகும்னு நினைக்கிறேன் நடந்து போகிறதுக்கு. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கோபுரோட யாரும் கால் பண்ணுறாங்க. சரி ஓகே, அப்புறம் பேசிக்கலாம். கோபுரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பேட்டரி காலி ஆகிடுச்சு எப்பவும் போல். அந்த கொஞ்சம் நேரம் மட்டும்தான் தாங்குது. அது இல்லாமல் இந்த தடவை மைக் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு. மக்களே நாக்கு தள்ளுது மக்களே. ஆமாம், இப்போ வந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜ் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நான் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 5 minutesல. அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயநாட்டில் ஃப்ளட் வந்ததுனால நிறைய இடம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு நிறைய பேர் வந்து வயநாடு வராமல் இருப்பீங்க. ஸோ ஆனால் அப்படிலாம் கிடையாது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி ஆயிருக்கு. எல்லா இடம்லாம் அந்த மாதிரி கிடையாது. எல்லா இடமே நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது.
ஸோ கைஸ் இந்த ட்ரைபல் மக்கள் வில்லேஜ்னு சொன்னால, ஸோ ட்ரைபல் வில்லேஜ், ஸோ அதுதான் அது. இது பேசிக்காக வந்து அந்த காலத்தில் உருவானதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இது செட்டப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன எதுன்னு எனக்கு தெரியல. மேபி நீங்கள் வந்துருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது இந்த வீடு, ஸோ அந்த இது எல்லாமே அந்த ட்ரைபல் வில்லேஜ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் வில்லேஜ். அந்த மாதிரி யாரும் இல்லைங்கிறாங்க. ஆனால் இருக்காங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா இதெல்லாம் வந்து ஆமாம், அதை கண்டுபிடிக்க தான் ஸ்குவாட் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த பழங்காலத்து பொருட்கள். ஸோ ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அதை பாருங்க, பழங்காலத்து பொருட்கள். இதெல்லாம் வச்சு சாப்பாடு இருக்குது. சாப்பாடு வந்து அந்த கூழ் குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது, சம்திங் அது வந்து ஜிபே. இது பாருங்க, இது பாரு செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, மாங்காயெல்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள் மக்களே. மேபி இந்த இடத்துக்குலாம் நீங்கள் விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கும் வந்து பார்த்தோன்னா கைட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அவங்க மூலிமா கூட நீங்கள் இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ இவர் தான் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து சுற்றி காமிச்சார். ஹாய் சொல்லுங்கள். அவங்க இதை பற்றி அந்த விழா நேம் சொல்லுங்கள். ஸ்ட்ரீம் பிரிட்ஜ் விழா. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த கைடாக வந்து எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறாரு. ஸோ 2 days வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு இவர் தான் வந்து ஒரு கைட் மாதிரி எல்லா பிளேஸஸும் வந்து பார்த்தோன்னா சுற்றி காட்டுறாங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த ட்ரைபல் வில்லேஜ். ஸோ பார்த்தா தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, அந்த பழங்காலத்து முறையில் அந்த நெல் குத்துறது, அப்புறம் அந்த கம்பி இடிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அங்கே இடிச்சு காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு பழங்காலத்து முறைங்கிறதுனால அவங்க வந்து பார்த்தோன்னா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து ட்ரைபல் வில்லேஜ், ஸோ அவங்க ட்ரைபல் மக்கள். ஸோ அதனால் வந்து பண்ணி காமிச்சிட்ருக்காங்க வர டூரிஸ்ட்டுக்கெலாம். ஸோ அப்புறம் அங்கே வந்து பார்த்தோன்னா அந்த மியூசியம் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, மியூசிக் மாதிரி அம்புலாம் விட்டுட்ருக்காங்க. அம்புடுறாங்களா அந்த அக்கா பாருங்க, அம்புடுறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க பாரம்பரிய அந்த மியூசிக் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பாரம்பரிய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ கைஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு நடந்துச்சுல்ல வயநாட்டில். ஸோ அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அதோட ஃபுட்டேஜ் நான் வந்து காட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். பாருங்க, இந்த வீடெலாம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்காங்க பாருங்கள். பாதி வீடு அடியிலலாம் வந்து ஜன்னல்லாம் அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கு. அந்த வீடு எவ்வளோ நல்லா நீட்டாக இருக்குது. பட் ஆனால் அடியிலலாம் ஃபுல்லாக தண்ணி உள்ள போய் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. இங்கே ஒரு வீடு டேமேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த சைடு அதாவது ஃப்ளட் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலேருந்து வந்தது தான். ஸோ அந்த பிரிட்ஜ் வந்து தெரியும், ஆர்மி வந்து 3 days வந்து கட்டின பிரிட்ஜு. ஸோ அதுதான் இந்தியன் ஆர்மி. ஸோ அங்கேருந்தான் ஃப்ளட்டு வந்து அப்படியே ஃபுல்லாக இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருக்கு. அப்புறம் இங்கே ஒரு சமாதி வேறு வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே ஒரு சமாதி வந்து வச்சுருக்காங்க. ஜூம் பண்ணி கட்டுறது தெரியும், இந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஏதோ ஒரு சமாதி வச்சுருக்காங்க. மேபி இங்கே இறந்தவங்களுக்கு கூட வச்சுருக்கலாம் சம்திங். பட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு பிளேசஸாக வயநாடு
முன்ன இது வயனா அங்கே போகக்கூடாது ப்ரோ, அவங்க போலீஸ் முன்னே திட்டினாங்களே. ஸோ ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. அங்கே இருக்கிற அந்த ஒரு வீடெலாம் பாருங்கள் எப்படி டேமேஜ் ஆகிருக்கு. இந்த வீடெலாம் ரொம்ப நீட்டாக இருந்திருக்கு, பட் ஆனால் ஃப்ளட்டு நல்லா இதாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்குமே தண்ணிலாம் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸ்டில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரோட்டில் போயிட்டுருக்கு. இயல்பு நிலைக்கு எல்லாருமே மாறிட்டாங்க ப்ரோ. இங்கே பாருங்களேன், இங்கிட்ட எல்லாருமே இப்போ இந்த இடத்துல நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு சேஃப் தான். இப்போதைக்கு சேஃப் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் ஆர்மி கட்டினாங்களா அந்த பிரிட்ஜுக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜு. பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். அவங்க எவ்வளோ பேர் இப்போ வரைக்கும் ஸ்டில் வந்து பார்த்துட்ருக்காங்க. கிலோமீட்டர் ஸ்பீடு இது அந்த பிரிட்ஜோட லென்த்து, ஸ்பீடு, ரோடு கிலோமீட்டர்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கீங்க. ஒரு வெஹிக்கிள் மட்டும்தான் ஒரு நேரத்தில் போகணும். சம்திங் ரூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் யாரது கட்டணும் சென்டர் பெங்களூரில் கட்டியிருக்காங்க. எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியுது? அதான் இங்கே போட்டிருக்கேன். இதெல்லாம் எனக்கு எப்போயே தெரியும்டா. சரி, அவ்வளோ பெரிய பிரிட்ஜ். இது ஸ்கூலா? ஸ்கூல் மாதிரி தான் தெரியுது. ஸ்கூல்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த ஸ்கூல் தானே இதை வச்சு. எவ்வளோ பெரிய பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜு தான் வந்து 3 days இந்தியன் ஆர்மி அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி கட்டினதாம்மா. ஸோ பாருங்க, அது வந்து ஸ்கூல் இதானது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலு. இந்த சைட்லேருந்து ஃப்ளட் வந்துருக்கு. அந்த மேலே இருந்து வந்திருக்கு போல். பாருங்க, அந்தாண்ட பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறையெல்லாம் உருண்டு வந்திருக்கு. சம்திங்